welcome back to the channel. Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into our channel. Yes, after a very long time நம்ம சேனல் ஒரு வீடியோ வருது, almost 1 monthக்கு அப்புறம். இன்னைக்கு it is going to be really ஒரு ஷார்ட் ரைட். ராயல் என்ஃபீல்டில் ஒன் ரைடுன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ரைடு வைப்பாங்க. அதாவது ராயல் என்ஃபீல்ட் எல்லா சிட்டிஸ்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற இடத்துல வந்து அவங்களோட டீமை அண்ட் அவங்களோட கஸ்டமர்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன ஷார்ட் ரைட், ஒரு கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் இன்றைக்கி போகிறேன். இந்த ரைடுக்கு இதுக்கு போனதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் போகிறேன். இட்ஸ் கோன் பி ரியலி ஷார்ட் ரைட். இப்போது டைம் வந்து காலைல 6 6:30க்கு நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஓஎம்ஆர் ஷோரூமில் இருக்கணும். அங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி சென்னையில் டிஃப்ரெண்ட் அவுட்லெட்டில் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணி டைரெக்டாக கோவலத்தில் இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த பீச்சுக்கு வந்து இன்றைக்கி ரைடு அங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற மாதிரி ஓஎம்ஆர் ஷோரூமில் போய்ட்டு ரீச் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லென்த்தாக போய் ரொம்ப வீடியோ அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப லென்த்தாக போவேன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷோரூமில் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டே டியூன் கைஸ். ஃபைனலாக வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது. ஸோ ரைடர்ஸ்லாம் வந்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து இங்கேருந்து 130 பைக்ஸ் கிளம்ப போகிறோம். இங்கே வந்து இப்போ கால் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணவங்க. திஸ் இஸ் த லைன் அப். ஆக்சுவலாக இதில் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ராயல் என்ஃபீல்டில் எல்லாருமே ரைட் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்றைக்கி. நிறைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் லைன், லுக் அட் திஸ். லைன் போகுது பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள். எவ்வளோ கைஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வந்து அங்கே நிற்குது. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. அண்ட் ஃப்ளாக் ஆஃபும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து முன்னாடி போகிறாங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இட்ஸ் சச் அ பிக் க்ரௌட் கைஸ். 150 பேரா. இந்த மாதிரி 150 பேருக்கு தான் நான் ஓட்டுவேன்னா நான் நினச்சிலாம் பார்க்கல. இன்றைக்கி வந்து வெதர் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் சர்வைவிங் அப்படி தான் சொல்லலாம். நல்ல வேலை ரைடிங் ஜாக்கெட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து இட் ஒன்ட் பி அன் பிக் இஷ்யூ. யார் கூட ஓட்டுறோம் என்ன அதெல்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட் ரைடிங். இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ரைட் ஆக்சுவலாக, டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா. இங்கே பாருங்க, லுக் அட் திஸ்னா, லுக் அட் திஸ் அட்ராசிட்டி மாதிரி தான். ஐ திங்க் I'm going to let go everyone. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போனாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணலான்றதுக்காக ட்ரை பண்ணி போகிறேன். பட் இட்ஸ் கிரியேட்டிங் அன்வான்டாக நம்ம ஏதோ ஒரு பிரேக் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இப்போ இதில் அசாட் வேறையா. I'm in a more like a little bit reserved, scary, whatever it is. பாருங்க சடனாக திரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இது ஒன் ரைட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டிலேருந்து தே வாண்டட் டு லைக் யுனைட் ரைடர்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஒரு நாள் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்க எல்லோரும் ஒன்றா ஒரு ஊரில் ஒரே ஷோரூமில் எடுத்தவங்க நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன ஒரு ரைடு மாதிரி கம்யூனிட்டி க்ரோ பண்ணுறதுக்காக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்த ரைடிங் கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுறதுல வந்து ராயல் என்ஃபீல்டு அடிச்சிக்கவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃபேமிலியோட வரவங்களாம் இருக்காங்க. ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாது. ராயல் என்ஃபீல்டு வந்து தே டூயிங் இட் எக்ஸலண்ட்லி.
அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இது எல்லா வருஷமும் வந்து நடக்கும் போல இருக்குது. நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் வந்து நெவர் பார்ட்டிசிபேட் பிகாஸ் என்கிட்ட ராயல் என்ஃபீல்ட் கிடையாது. இது வந்து இன்வைட் வந்தது, ஸோ ஒய் நாட், நம்மளும் ரொம்ப நாள் ரைடு போகவே இல்லை, ஸோ ஒய் டோன்ட் வி கோ அண்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வேகமாக பிரிச்சுன்னு போனாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் பயம், வேறு ஒன்றும் கிடையாது. நடுவில் இன்ஸ்டா ரீலு, இந்த ஹசார்ட் லைட் சுவிட்சு, எப்பா இதெல்லாம் தான். ஸோ இப்போயும் அதுதான் வரி எனக்கு. இனிஷியலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனாங்களா, ஸோ அவங்கள சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் வேகமாக வந்தேன். அப்புறம் தெரிஞ்சு நம்மளை பார்த்து இன்னும் 2 பேர் வருவாங்க வேகமானு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஸ்லோ டவுன். அண்ட் இந்த ரைடுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு ஏதாவது போனீங்க சொல்லுங்க ப்ரோ நீங்கள். என்னோடய ரைட் பிளான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஐ சீரியஸ்லி டோன்ட் ஹேவ் எனி பிளான். சடனாக திங்க் பண்ணுவோம், சடனாக கிளம்புவோம், அந்த மாதிரி தான். அதுவும் மோஸ்ட்டாக ஒரு நாள் ரைடு தான் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அதனாலே வந்து நான் எதுவும் என்னால் ஷேர் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு எந்த பிளான் இல்லை. ஸோ இந்த ரைடுக்கு மட்டும் தான் சரி போனால் மீட் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 பேரை மீட் பண்ணேன். ஐ could not recollect everyone's name. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒன்று இருக்குது கோவளத்தில். இந்த முட்டுக்காட் போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த லொக்கேஷன் தான். ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம். இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் ரைடிங் கியர்ஸ் ஃபுல்லாகவும் போடல. ஹெல்மெட் மேண்டட்டரி போடணும், போட்டாச்சு. அண்ட் ரைடிங் கிளவுஸ் போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ஷூ போட்டாச்சு, சரி போகலாம் அப்படின்னு. அண்ட் வந்து இட் இஸ் லைக் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அங்கே போயிட்டு ப்ராப்ளி தே வில் ஹேவ் சம் ப்ரீஃபிங் கைண்ட் ஆஃப் இந்த மோட்டோவர்ஸ் வருது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சம்திங் லைக் தட், எதர் ஆஃப் தட், அந்த மாதிரி தான் இருக்கலாம். அண்ட் ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் லைக் அஜெண்டா இஸ் ஜஸ்ட் சிம்பிள் டு encourage riding, encourage people get together probably, and also to develop the community. அதுதான் கான்செப்ட்டு. ப்ளஸ் தேர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் எல்லாமே இருக்கிறது தான். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து இப்படி தான் ரைடிங் போகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து இட்ஸ் சச் அ பிக் குரூப். 130 பேர். 130 பேர் இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வெதர். டைம் வந்து 7:40 ஆகுது. அந்த வெதர் இஸ் எக்ஸலண்ட். ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் கைஸ். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக போகுது வச்சுக்கோங்கள. ஏதோ நான் ஓட்டுறது வந்து பிள்ளைங்க ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கோவல் பீச்சுக்கு, அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு வந்து நேற்று தான் வந்தேன். நேற்று ஈவினிங் தான் என்னோடய ஃபேமிலியோட வந்தேன். இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மேபி. நேற்று ஈவினிங் தான் வந்தேன். ஸோ இட்ஸ் அ பேக் டு பேக் திங். அண்ட் நேற்று வெதர் நல்லா இருந்தது ஈவினிங் வரும்போது. இப்போயும் வெதர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. What is happening? உங்கள் லைன் ஒன்று பிடிச்சிங்களா? அந்த லைனில் அழகாக ஓட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி ரைடெலாம் வந்தால் தேவையில்லாமல் லெஃப்ட்டு ரைட்டை திரும்பினீங்க சொல்லி முடிச்சிடுவானுங்க. பாருங்க எத்தனை பேர் போகிறாங்க. This is what happens.
ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் கேட்டுட்டு முன்னாடி வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குரூப்பில் பெரிய குரூப்பில் ஓட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒழுங்காக ஓட்டுன்னு சொல்ல, நம்ம ஒழுங்காக ஓட்ட மாட்டோன்றதே எனக்கு பிரச்சனையே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டேன். போகலாம், முன்னாடி போகலாம். பா 130 பேர்லாம் ஐயோ வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் a crazy amount of people guys. 130 பேர் ஒரு ரைடு, அதுவும் சிட்டிக்குள்ளே. சரி வெளியில் கூட விட்டுருங்க, சிட்டிக்குள்ளன்றது இட்ஸ் அன்பிலிபிள் டாஸ்க். பட் எதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஏதி வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே போதுமான அளவுக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது. ஸோ அங்கே போய் நிறுத்திட்டு வர லைனப்பை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ அதுக்கு தான் இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். நல்லா ஒரு கிளைமேட் நல்லா இருக்குனால ப்ராப்ளம் அங்கேயும் பிரிட்ஜ்லேயும் கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல, இல்லைன்னா ஐம் ஹாப்பி. இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வுட் ஸ்டாப். தேர் இஸ் அ டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் க்ரௌட் தேர், பட் அந்தளவுக்கு க்ரேஸியாக இல்லை. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் ஃபைன். It's such a beautiful place. நேற்று இங்கே தான் வந்தோம். ஆக்சுவலாக முந்தா நேற்று மழை பெஞ்சனால இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் செடி இருக்குல்ல அடிச்சுன்னு போயிடுச்சாங்க எல்லாம். வண்டியை துடைக்கலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ரைடுன்னு சொன்னாங்க, அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அந்த மாதிரி தான் வராங்கப்பா. ஓகே கேஸ், இங்கே நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு 5 பேர் மட்டும் நிறுத்திட்டு ஜஸ்ட் அப்படியே சிட்சாட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். வாங்க போகலாம். நம்மளோட ரேஞ்ச் வேறு வந்து பிளிங்க் அடி காமிச்சது 65 கிலோமீட்டர்னு. 150 பைக் வந்து டு கோஆர்டினேட் டு ரைட் இன் லைக் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரீட்டில் ஆன்கோயிங் டிராஃபிக்கில் வித் மெட்ரோ ஒர்க் இது அதுன்றது இட் இஸ் ஹெல் ஆஃப் எ டாஸ்க். ஸோ அதனாலே வந்து நான் வந்து இங்கே வண்டி நிறுத்தி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே நிறுத்தினாங்க. ஸோ இப்போ எல்லாருமே போகிறோம். நீங்கள் அங்கே போய் நிறுத்தினதுக்கப்புறம் பாருங்களேன், ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண பைக்ஸு எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இங்கே போகிறாங்களே இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக தே ஹேட் சூப்பர் பைக் Z900 வச்சுருந்தாங்க. அப்புறம் தே ஹேவ் 10R வச்சுருந்தாரு. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக தே ஆர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் பண்ணுவாங்க. அது எல்லாருமே Z900 கொடுத்துட்டு ஹிமாலயம் ஏற்றுட்டாங்க நம்மள மாதிரி. ஒரு கோ இன்சிடென்ட்ஸாக இருந்தது. கேட்ட உடனே என்னது நீங்களும் அதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரோ போகிறாரு கான்டினென்டல் GT வச்சுட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10R வச்சுருந்தாரு. 10R கொடுத்துட்டு இதை எடுத்துட்டாரு. Oh, look at this, look at this.
ஓகே கைஸ், ஈவெண்ட் முடிஞ்சது. ஈவெண்ட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பீச் கிட்ட வந்துட்டோம். பீச் வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப அலையும் இல்லை, ரொம்ப ஒரு காமாக ஒரு மாதிரி அழகாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சம்திங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்னு போகிறத vlog பண்ணுறதா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ரைட் கான்செப்ட் வந்து ரைடர்ஸை யுனைட் பண்ணி சும்மா ஒரு கல்ச்சரை ரைடிங் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதா பாயிண்ட்டு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா இட்ஸ் லைக் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகனால நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியல, ஓட்ட முடியல. சிங்கிள் பர்சனாக வரீங்க, ஃபஸ்ட் டைம் ரைடிங் பண்ணுறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம், விச் இஸ் சம்திங் கிரேட். அது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுதான் ஈவெண்ட் வந்து அங்கே நடக்குது அந்த இடத்துல. ஸோ அதுதான் ஈவெண்ட் அங்கே நடக்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ரைடிங்கில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி இங்கே வந்து இங்கே பாருங்களேன், ஃபேமிலிஸ், நிறைய ஃபேமிலிஸ் இந்த மார்னிங் வந்து 8:30 9 o'clockலாம் நிறைய ஃபேமிலிஸ் வருது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சர்ஃபிங்காக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபேமிலிஸ்லாம். ஸோ இந்த பீச் வந்து ஆல்ரெடி நம்ம vlog பண்ணியிருக்கோம், ப்ளூ ஃப்ளாக் கோவலம் பீச்சுன்னு சொல்லி. அந்த வீடியோவில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராப்ளம் உங்களுக்கு அது தெரியலாம். அவ்வளோ ஒரு மாதிரி க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து ஆக்சுவலாக வர்றதுக்கு சார்ஜு, காருக்கு டிக்கெட்டு, பைக்கு டிக்கெட் எல்லாமே என்ட்ரி டிக்கெட் கொடுத்து தான் உள்ளே வர முடியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுங்க கைஸ். See you in another video. Until that, stay safe, be happy and be well guys. Bye.